வணக்கம். பிராண்ட் புலி பிளே மாஸ்டர் லிஸ்ட்டில் இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சனை மீட் பண்ண போகிறோம். அவருடைய பெயர் பிரசாந்த் வர்மன். 2017 யூடியூப்பில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறாரு. இன்றைக்கி ரொம்ப பாப்புலர் யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் இஎம்ஐ சேனல்ஸ் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு ஃபுல் டைம் கிரியேட்டர், ஒரு பெரிய டீமோட ஒரு ஆண்டர்ப்ரனர் ஜேர்னியை அவர் ஸ்டார்ட் பண்ணி அதை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிகிட்ருக்கிறாரு. அவருடைய ஜால்ரா அப்படின்ற ஒரு நாடகம் நான் பார்த்தேன். இட்ஸ் ரியலி ஒரு வார்ம் ட்ராமா. நிறைய டேக்அவேஸ் உள்ளது, காமெடியாக இருக்கும். ஆனால் அது ஆக்சுவலாக வாழ்க்கையினுடைய நிதர்சனங்களை ஒரு காமெடியாகவும் ஒரு சென்டிமெண்டலாகவும் ரொம்ப அழகாக நிறைய ட்ராமாஸ் பண்ணுறாரு. அவருடைய சேனல்ஸ்கள் எல்லாமே ட்ராமா பேஸ்டு. இவர் ஒரு ட்ராமா கிங்னே சொல்லலாம். கோயம்புத்தூருக்கும் கொங்கு ரீஜனுக்கும் யூடியூப்பில் ஒரு தனி அடையாளத்தையே அவர் கிரியேட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இன்றைக்கி பிரசாந்த் வர்மனை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ பிரசாந்த் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். உங்கள் ஸ்டுடியோவில் பிராண்ட் புலிக்காக உங்களை மீட் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் உங்களை ரொம்ப ரசிப்பேன். உங்களுடைய ட்ராமாக்கள் எல்லாமே ரசிப்பேன். எங்கேருந்து தான் உங்களுக்கு அப்படி ஒரு ஸ்டோரி லைன் கிடைக்குது, கேரக்டர்ஸ் கிடைக்குதுன்னு தெரியல. ரொம்ப டீப்பராக இருக்குது. ஐ திங்க் உங்களுக்கு ஃபாலோவர்ஸும் ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லாக இருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஜேர்னி, உங்களுடைய சக்ஸஸை பற்றி சொல்லுங்கள் ஆடியன்ஸுக்கு. ஓகே சார். ஸோ அதுலேருந்து நம்மளோட கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே சார். நான் பேசிக்கலாக விஸ்காம் தான் படித்தேன். பிஎஸ்சி விஸ்காம் தான் படித்தேன். எந்த இயர் படித்தேன்? 2013 பாஸ்ட் அவுட்டுங்க. 2011 to 2013 பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் படித்தேன். ஆனால் என்னோடய ஜேர்னிங்கிறது நான் 6th ஸ்டாண்டர்ட்லேயே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நான் சினிமா தான் வரப்போகிறேன். 6 to 8 அந்த டைமில் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், நான் சினிமா தான் வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ இருந்தே என்னோடய ஜேர்னி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அப்போ இருந்து இப்போ வரைக்கும் என்னோடய க்ரியேட்டிவ் ஃபீல்டு அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் மாறாததாக இருக்குது. அதனோட வடிவங்கள் வேணால் மாறிட்டே போதே தவிர அதனோட நோக்கமும் அதனோட அர்த்தமும் இதுவும் மாறல. நான் இது யூடியூப்புங்கிறது ஒரு பிளாட்ஃபார்ம் தான். நாளைக்கு வேறு ஏதாவது பிளாட்ஃபார்ம் வந்தாலும் என்னோட க்ரியேட்டிவ் ஐடியாஸ் அதுலேயும் இருக்கும். இது உங்களுடைய படிக்கல், சினிமாவை நோக்கி நீங்கள் போகிறதுக்கான ஒரு படிக்கல் சொல்லலாமா? ஆமாம் சார். ஸோ இந்த படிக்கல்லே இவ்வளோ பெரிய சக்ஸஸை க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. அந்த பர்டிகுலர் உங்களுக்கு எங்கே பிரேக் த்ரூ கிடச்சிது? எப்படி இதை ஃபுல் டைம்? ஆனால் இன்றைக்கி நான் பார்க்குற நிறையா க்ரியேட்டர்ஸ் ஃபுல் டைம் கிரியேட்டராக இருக்கிறதுன்றது ரொம்ப ஹார்டு. அது வேறு இல்லாமல் நீங்கள் ஒரு கிட்டத்தட்ட 40-50 பேருக்கு வேலை கொடுக்குற ஒரு பெரிய கார்ப்பரேட் மாதிரி ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் ஸோ அந்த ட்விஸ்டெல்லாம் எப்போ நடந்தது சார்? ஆக்சுவலாக நான் பார்த்தேன்னா ஒரு 2017 சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு பெருசாக ஐடியா இல்லை. இது ஒரு பெரிய டீம் ஆக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஐடியா இல்லை. பட் என்னென்னா இதனோட சீரியஸ்னஸ் எப்போ புரிஞ்சிச்சுன்னா கோவிட் டைமில் தான் சார். கோவிட் டைமில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சோஷியல் மீடியாவை தாண்டி எங்கேயுமே வெளியே போகல. ஏன்னா வீடு இருக்குது, வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும், அதை தாண்டி ஃபோன், அவ்வளோதான். இதுக்குள்ளே மட்டும்தான் அவங்களோட சர்வைலன்ஸ் இருந்துச்சு. ஸோ அப்போ சோஷியல் மீடியாவோட பவர் என்னங்கிறது எனக்கு கிளியராக புரிஞ்சிச்சு. ஸோ அப்போ அந்த டைமில் எனக்கு இந்த கான்டென்ட் க்ரியேஷன் மேலே இருந்த ஈடுபாடு இன்னும் அதிகமாச்சு. இது ஃப்யூச்சரை நோக்கி எவ்வளோ தூரம் போகுது அப்படிங்கிற ப்ரெடிக்ஷன் நான் பண்ணிட்டேன் அப்போவே. ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி நான் ஒரு சேனலை க்ரியேட் பண்ணி அந்த சேனலில் என்ன மாதிரி கனவுகளோடு இருக்கிற யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையும் சேர்த்து இது இன்னும் பெருசு பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணேன். ஸோ அப்படி ஆரம்பித்தது இஎம்ஐ அப்படிங்கிற ஒரு சேனல். ஸோ இப்போ வரைக்கும் அப்போ நான் தனியாக ஆரம்பித்தேன், ஒருத்தனாக ஆரம்பித்தேன். இப்போ ஒரு 60 மெம்பர்ஸ் கொண்ட க்ரூவாக இருக்குது அப்படிங்கிறது எனக்கு பெரிய ஆச்சரியம் இல்லை. பிவி கூட்டம் எனக்கு ஆச்சரியம் இல்லை. ஏன்னா நான் யோசித்து வச்ச நம்பர்ஸ் இன்னும் பெருசு. ஸோ அதனோட ஜேர்னியில் தான் நான் இருக்கேன். ஸோ இப்போது சேனல் ஆரம்பித்து ஒரு 4 years கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ ஒரு 62 மெம்பர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. இது இன்னும் அதிகமாகும் அப்படிங்கிறது தான் என்னோட கணிப்பு. இப்போ நீங்கள் ஒரு இண்டிவிஜுவல் கிரியேட்டராக இருந்தீங்க, இப்போ ஒரு டீமாக ஒர்க் பண்ணுறீங்க. ஸோ அதில் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக பார்க்குற சேலஞ்ச், இண்டிவிஜுவலாக இருக்கிற போதோ டீமாக இருக்கும்போதோ நீங்கள் அதில் பார்க்குற சேலஞ்சஸ் என்ன? ஆக்சுவலாக இண்டிவிஜுவலாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் அது உங்களை சார்ந்து மட்டும்தான் இருக்கும். நீங்கள் தப்பு பண்ணாலும் அது உங்களை சார்ந்து தான் இருக்கும். நீங்கள் நல்லது பண்ணாலும் ஹிட் ஆனாலும் ஏதாவது ஒன்று பண்ணாலுமே அது உங்களை சார்ந்துருக்கும். ஆனால் டீமுங்கிறது போது அதை ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்க வேண்டியது ஒன்று இருக்குது. இன்னொன்று அவங்களுக்கு நல்லது கெட்டது சொல்லி இதை இப்படி தான் பண்ணணும், இப்படி பண்ணால் தான் ஆடியன்ஸ்குள்ளே ரீச் ஆகும் அப்படின்னு ஒரு எஜுகேட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது. அப்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. அந்த மைண்ட் செட்டிலேருந்து நம்ம நம்மளோட மைண்ட் செட்டு கொண்டு வரணும் அப்படின்னா ஒவ்வொரு டைமும் அவங்களுக்கு இன்டிமேட் பண்ணி அந்த டீமை எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் பண்ணணுமோ அது மிகப்பெரிய ஒரு டஃபஸ்ட் ஜாப்பாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் எனக்கு அது பிடிச்சிருக்கு. ஏன்னா நான் இண்டிவிஜுவலாக இருக்கும்போது என்னெல்லாம் நான் பண்ணணும் அதே மாதிரி தான் அவங்களும் பண்ணுறாங்க. ஸோ அதை நான் கரெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதை கரெக்ட் பண்ணி அவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க. அந்த டீம் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்குது. ஸோ எனக்கு இண்டிவிஜுவலாக இருக்கிறத விட இப்போ டீமாக இருக்கிறது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இப்போ நான் உங்களை ஒரு சகலகால வல்லவனாக பார்க்குறேன். எழுதுறீங்க, நீங்களே கேமரா ஹேண்டில் பண்ணுறீங்க, எடிட் பண்ணுறீங்க, நடிக்கிறீங்க, டான்ஸ்லாம் கூட ஆடுறீங்கன்னு நினைக்கிறேன்.
ஸோ நிறைய விஷயம் பண்ணுறீங்க. டி ராஜேந்தருக்கு அடுத்தது அதிகமாக நீங்கள் தான் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளோ க்ரியேட்டிவிட்டி, இவ்வளோ விஷயங்களை நீங்கள் வச்சுட்ருக்கீங்க. ஸோ இப்போ உங்களுக்கான சேலஞ்சாக நான் பர்சனலாக பார்க்குறது என்னென்னா, ஒரு ஸ்கிரிப்டிலேருந்து ஃபைனல் எக்ஸிக்யூஷன். ஸோ இதை எப்படி பேலன்ஸ் பண்ண முடியுது உங்களால்? ஏன்னா நீங்கள் வந்து எல்லா விஷயமும் செய்கிறீங்க, எல்லாத்துலேயும் தலையிடுறீங்க, எல்லா விஷயத்துலையும் உங்களுடைய டேஸ்ட், உங்களுடைய பர்ஃபெக்ஷன், உங்களுடைய டச் வரணும்னு எதிர்பார்க்குறீங்க. ஸோ எப்படி நீங்கள் பிளான் பண்ணுறீங்க? ஒரு ஸ்கிரிப்ட் டு ப்ரொடக்ஷன் எப்படி பிளான் பண்ணுறீங்க? ஸோ ஆக்சுவலாக வந்து நான் சொன்னல சார், நான் என்னோடய ஜேர்னி வந்து 6th ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு. ஸோ அதனோட ஒரு பாதிப்பு தான் வந்து இப்போ வரைக்கும் இருக்குது. ஏன்னா என்னோட ஒரு கோர் ஐடியாலஜி என்னென்னா, ஒரு ப்ராடக்ட்டை நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறோம், ஒரு கண்டென்ட்டை வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறோன்னா அது மக்களுக்கு சரியான விதத்தில் போய் சேரணும். அதே சமயம் எந்த ஒரு குறையும் இல்லாமல் அதை சரியாக செஞ்சு அந்த ப்ராடக்ட்டை கொண்டு போய் கொடுக்கணும் அப்படிங்கிறத என்னோடய மைண்ட் செட் அப்போ இருந்தே. நான் அப்போ வந்து ஒரு ட்ராமா எழுதினாலும் சரி, ஒரு ஸ்கிரிப்ட் எழுதினாலும் சரி, ஒரு டான்ஸ் பண்ணாலும் சரி, அதில் வந்து ஒரு பர்ஃபெக்ஷன் இருக்குன்னு நினைப்பேன். அது வந்து யாரும் குறை சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப க்ளீனாக இருப்பேன். ஸோ அதுதான் வந்து எனக்கு பெரிய ஒரு பக்கபலமாக இருந்தது. ஸோ இப்போ வரைக்கும் நான் அதை வந்து ஃபாலோ பண்ணிருக்கிறதுக்கு ரீசன் என்னென்னா, எனக்கு அந்த 6th ஆரம்பித்த ஜேர்னி வந்து ஒவ்வொரு டைமும் மெருகேட்டிகிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட நான் 6th முடித்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு 20 வருஷம் பக்கம், 22 வருஷம் பக்கம் ஆயிடுச்சு. ஸோ அப்போ இருந்து இப்போ வரைக்கும் அதை வந்து மெருகேற்றிட்டே தான் இருக்கேன். ஸோ அது வந்து பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ எனக்கு நான் பார்க்குறது என்னென்னா, ஒரு சின்ன வேலையை இமீடியட்டாக செஞ்சுட்டு போகிறத தாண்டி, ஒரு சின்ன வேலையாக இருந்தாலும் சரி, அதை பொறுமையாக செஞ்சு அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுல ஒரு ஒரு என்ன சொல்கிறது, எக்ஸ்பர்ட்னஸ் இருக்குது இல்லைங்களா? அந்த எக்ஸ்பர்ட்னஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுதான் எக்ஸ்பீரியன்ஸும் டேலண்ட். ஆமாம், எக்ஸ்பீரியன்ஸும் ஒரு டேலண்ட் தான். நம்ம பேசின லாஸ்ட் 5-10 மினிட்ஸில் 6th சொல்லிட்டு ஒரு 10 வாட்டி சொல்லிடுங்க. அது என்ன 6th ஸ்டாண்டர்டில் நடந்த விஷயம்? ஆக்சுவலாக 6th ஸ்டாண்டர்ட், ஏன்னா நான் வந்து டான்ஸர் சார். பேசிக்கலாக ஸ்கூல் டைமில் டான்ஸரு. என்னை தாண்டி ஒரு ஆனுவல் டே நடக்காது அங்கே. ஓகேங்களா? ஒரு ராகவேந்திர ஸ்கூலு சத்தியமங்கலத்தில் இருக்குது. நான் எல்கேஜிலேருந்தே டான்ஸ் ஆடிட்டுருக்கேன். 6th எப்போ வந்து ஆச்சு அப்படின்னா, 6th வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு ஆனுவல் டே. ஓகேங்களா? ஒரு 2 வருஷம் ஆனுவல் டே நடக்கல, அது வந்து 6th தான் நடக்குது. ஸோ அந்த 6th நடக்கும்போது எனக்கு சீனியராக இருந்தேன், எனக்கு சொல்லிக் கொடுத்தவங்க எல்லாருமே போயிட்டாங்க. அப்போ நான் தான் இப்போ சீனியருங்கிற லெவல் ஆகிடுச்சு. அப்போது என்னை ஸ்கூல் பார்த்த விதமே வேறு மாதிரி ஆயிடுச்சு. ஒரு ஹீரோ. ஆறாவதுலேயே நீங்கள் டான்ஸ் மாஸ்டர் ஆகிட்டீங்க. ஆமாம், மாஸ்டர் மாதிரி ஆகிட்டேன். நான் தான் வந்து எல்கேஜி ஸ்டூடெண்ட்ஸு 1st 2nd 3rd இவங்க எல்லாத்தையும் நான் மேனேஜ். ஆறாவதுலேயே டேரக்டர், டான்ஸ் மாஸ்டர். ஆமாம். அது அவ்வளோ பெரிய பொறுப்பு எனக்கு வந்தங்காட்டி, அந்த பொறுப்பை நான் சந்தோஷமாக பண்ண வேண்டிய சுச்சுவேஷனு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா ஸ்கூலே வந்து ஒரு ஆனுவல் டேவை என்னை நம்பி தான் இருக்குது. அப்படிங்கும்போது நான் அதில் வந்துட்டு பயங்கரமாக ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற, ஏன்னா எனக்கு வந்து எந்த ஒரு கிளாஸும் எனக்கு வந்து பர்மிஷன் கொடுத்துருவாங்க. ஆனுவல் டேன்னு வந்துருச்சு அப்படின்னா பிரசாந்த் பேர் தான் டிக்கில் இருக்கும். ஸோ நான் எந்த கிளாஸில் வேணாலும் போகலாம், எந்த ஸ்டூடெண்ட்ஸ் வேணாலும் டான்ஸ் கூப்பிட்டு வரலாம். ஸோ முழு அதிகாரம் என்கிட்ட இருந்துச்சு. ஸோ அப்போ வந்துட்டு எனக்கு இருந்த அந்த ஒரு ஃபீல் வந்து எனக்கு வந்து பயங்கரமாக இருந்துச்சு. அதனால நான் 6th மறக்க முடியல. ஸோ 6th ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது என்னோட வாழ்நாளில் புள்ளையார் சொல்லி சினிமா. உங்களுடைய லைஃபுடைய காலிங்கை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண. ஆமாம். அதாவது இதுதான் உங்களுடைய அழைப்பு, இதுதான் நீங்கள் செய்ய போறீங்கன்றது அப்போது உங்களுக்கு அந்த எக்ஸைட்மெண்ட் மூலமாக தெரியும். ஆமாம். அப்போ இருந்து இப்போ வரைக்கும் நீட்டாக இருக்குது சார். ஓகே, கிரேட். இப்போ நீங்கள் ஒரு பெரிய டீமாக மேனேஜ் பண்ணிகிட்ருக்கீங்க. இதில் வந்து ஒரு டீமை மேனேஜ் பண்ணும்போது இப்போ ஆஸ் அ கிரியேட்டராக நான் நிறைய பேர்கிட்ட பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு கிரியேட்டர்ஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு பிரசவ வலி, ஒரு வேதனை, அந்த கிரியேட்டர்ஸ் அகனின்னு சொல்லுவாங்க, அது இருக்கும். அதே சமயத்தில் எல்லாரையும் நிர்வாகம் பண்ணுறதுக்கு இருக்கிற நைட்மேர் சொல்லுவாங்க, அது அதனுடைய கஷ்டங்கள். ஸோ இது இல்லாமல் ஒரு பிஸ்னஸ் மேனாக ஒரு ஃபினான்ஷியல் அன்சர்டனிட்டி இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதாவது ஒரு கிரியேட்டர்ஸ் அகனி, ஒரு மேனேஜர்ஸ் நைட்மேர் அண்ட் ஒரு ஃபினான்ஷியல் அன்சர்டனிட்டி, இந்த மூணையும் எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க? ஆக்சுவலாக நான் உங்ககிட்ட சீரியஸாக இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஏன்னா ஐ வாண்ட் டு லிசன் ஃப்ரம் யூ பிகாஸ் யூ ஆர் மேனேஜிங் அ பிக் டீம், யூ ஆர் ஆல்சோ அ பிஸ்னஸ் மேன், யூ ஆர் ஆல்சோ அ கிரியேட்டர். ஸோ தமிழில் வந்து இந்த அளவுக்கு இவ்வளோ பெரிய டீமை ஒரு சிங்கிள் ஹேண்டடாக ஒரு கிரியேட்டர், கார்பரேட்ஸ் நிறைய பேர் ரன் பண்ணுறாங்க. அண்ட் சில பேர் இன்வெஸ்டராக மட்டும் இருக்காங்க, சில பேர் பிஸ்னஸ் மேனாக மட்டும் இருக்காங்க, சில பேர் மேனேஜராக மட்டும் இருக்காங்க. இது மூணுத்தையும் நீங்கள் சேர்ந்து பண்ணுறீங்க, எப்படிங்க மேனேஜ் பண்ணுறீங்க? சார் ஆக்சுவலாக எனக்கு அந்த கோர் பாயிண்ட் தான் சார். எனக்கு என்னென்னா, க்ரியேட்டிவ் ஃபீல்டில் மட்டும்தான் இருக்கணும். நான் இது வரைக்கும் எங்கேயும் போய் வேலை செஞ்சது கிடையாது. நான் ஒரே ஒரு மாதம் ஒரு கம்பெனியில் யாரும் வேலையை வாங்க முடியாது. ஆமாம், ஒரு மாதம் ஒரு இடத்துல இருந்தேன். நான் அந்த பண்ண வேலையை பார்த்து
உனக்கு இது செட் ஆகாது, நீ ஆசைப்பட்ட துறைக்கே நீ போயிடுன்னு சொல்லி அவங்களே தான் அனுப்பி வச்சாங்க. யார் அந்த நல்ல மனுஷன்? ஆக்சுவலாக அவர் எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா தான். ஸோ அவர் ஒரு கம்பெனி வச்சுருந்தாரு. ஸோ அந்த கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணேன். ஒர்க் பண்ணும்போது நான் அங்கே நல்லா தான் வேலை பார்த்தேன். ஆனால் அதையும் தாண்டி நான் வந்து க்ரியேட்டிவ் ஃபீல்டில் அவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறத அவர் நோட் பண்ணியிருக்காரு. ஸோ இங்கே வந்து நீ 50% தான் எஃபர்ட் போடுற, நீ அங்கே போன அப்படின்னா 100% நீ எஃபர்ட் போடுவே அப்படின்னு சொல்லிட்டு என்னை அமுச்சு விட்டார். ஸோ என்னென்னா எனக்கு அந்த ஒரு பர்டிகுலர் மோட்டிவேஷன் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து இப்போ அந்த இவ்வளோ விஷயத்தை நான் மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு பிடிச்சங்காட்டி தான் நான் அதை பண்ணுறேன். இது வந்து எனக்கு தலைவலியாவோ கஷ்டமோ, எனக்கு சேலஞ்சஸ் பிடிக்கும். முக்கியமாக தூங்குறீங்க? எனக்கு வந்து ஒரு 3 to 4 hours தான் சார். அவ்வளோதான். போதும் அது. ஆமாம். ஏன்னா ஆக்சுவலாக அது வந்து ஒரு டீப் ஸ்லீப் மோட்குள்ளே நான் வந்து கொஞ்ச நாள் வந்து ஒரு யோகாஸில் இருந்தேன். ஸோ அது வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஒரு 3 to 4 hours தூங்கினாலும் டீப் ஸ்பீடை பார்த்து நானே ஆச்சரியப்பட்டேன். அன்றைக்கி கூட ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணணும், இமீடியட்டாக அதுக்கு நீங்கள் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணது, அதெல்லாம் இவ்வளோ விஷயம் மேனேஜ் பண்ணி எவ்வளோ ஸ்பீடாக ஒர்க் பண்ணுறீங்க, அந்த ஸ்பீடும் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஆமாம் சார். எனக்கு அந்த இது எல்லாமே வந்துட்டு எனக்கு அந்த உள்ள ஒரு கோர் இருக்கும்ல சார், எனக்கு வந்து சேலஞ்சஸ் பிடிக்கும், ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது பிடிக்கும். இதை தாண்டி எனக்கு அந்த கிரியேட்டிவ் ஃபீல் பிடிக்கும். இந்த கிரியேட்டிவ் ஃபீல்டுங்கிறது சுற்றி எந்த பிரச்சனை வந்தாலும் நான் டயர்ட்னஸோ டென்ஷனோ இல்லை சார் வரும். பட் அவ்வளோ தூரம் நான் பர்சனலாக எடுத்துக்க மாட்டேன். நான் கோவப்படுறது ஒரே இடம் பார்த்தீங்கன்னா என்னோட ஒர்க்கில் மட்டும்தான். மற்றபடி நான் பர்சனலாக நான் அவ்வளோ 3 விஷயத்தில் எது உங்களுக்கு குடைச்சலாக இருக்கும், இல்லை வலியாக இருக்கும்? அதாவது கிரியேட்டர்ஸ் அக்னின்னு சொல்கிறோம். அதாவது எழுதும் போதோ இல்லை ஒரு ஸ்கிரிப்டோ ஏதோ ஒன்று வராதப்போ அந்த ஒரு தவிப்பு ஒன்று இருக்குல்ல, அதுவா? இல்லை ஆட்களை நிர்வாகம் பண்ணுற வரும்போது ஒரு எரிச்சலா? இல்லை ஃபினான்ஷியல் அன்சர்டனிட்டியில் வர கவலையா? எது உங்களை? இல்லை, பீப்புள் மேனேஜ்மெண்ட் தான் சார். அதுதான் பீப்புள் மேனேஜ்மெண்ட் தான் ரொம்ப கஷ்டம். ஏன்னா மற்றது, ஏன்னா நான் வந்து சாப்பாடே இல்லாமல் கூட 2 நாள் ஷூட் பண்ணியிருக்கோம். அந்த நிலைமையிலிருந்து தான் வந்திருக்கோம், ஸ்க்ராட்சிலேருந்து தான் வந்திருக்கோம். ஸோ அதனால் எனக்கு வந்து ஃபினான்ஷியல் அன்சர்டனிட்டி வந்து எனக்கு பெருசாக தெரியாது. எனக்கு நீங்கள் ஓடிக்கிட்டே எனக்கு தெரியாது. ஆமாம், நான் வந்து ஜீரோ ஒரு ரூபா இருந்தாலும் சரி, இல்லை 1 கோடி ரூபா இருந்தாலும் சரி, என்னோட ஒர்க்குங்கிறது அது அவ்வளோதான் இருக்கும். ஆனால் அந்த பீப்புள் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுக்கு ரீசன் என்னென்னா, நம்ம நினைக்கிற விஷயத்த அவங்கக்கிட்டேருந்து வாங்கணும். இன்னொன்று, நம்ம எந்த அளவுக்கு ஒரு வேலைக்கு பொறுப்பாக இருக்கோமோ அதே மாதிரி அவங்களும் பொறுப்பாக இருக்கிறதுக்கான சூழ்நிலையில் உருவாக்கி தரணும். ஸோ அதுதான் ரொம்ப பெரிய சேலஞ்சாக. நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய டீமை ஒரு கிரியேட்டராக இருந்து மேனேஜ் பண்ணும்போது, நான் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஒரு நல்ல ஆசிரியராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நல்ல டீச்சராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல சார், பசங்க சொன்னதான் தெரியும். எனக்கு தெரியல. இல்லை, ஏன்னா நீங்கள் இவ்வளோ பெரிய டீமை வந்து ஒரு இண்டிவிஜுவலாக நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது நீங்கள் வந்து உங்களுடைய தாட்ஸ் ஐடியாஸை கரெக்டாக ரிஃப்ளெக்ட் பண்ணி அவங்ககிட்ட இருந்து அவுட்புட் எடுக்கிறீங்க அப்படின்னாலே அதை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்களே. ஆமாம் சார், அதுதான் நான் வந்து ஒரு ஆசை. ஆமாம், அது கண்டிப்பாக இருக்குது சார். எனக்கு தெரியும். ஏன்னா நான் கற்றுக்கிறது நான் மட்டும் கற்றுக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சதே கிடையாது. இப்போ அதனால தான் நான் உங்களை அகாடமி ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன். இல்லை, பண்ணிடலாம் சார். எனக்கும் கொஞ்சம் அதில் பெரிய ஆசை இருக்குது, கனவு இருக்குது. ஏன்னா நீங்கள் போன ஆழம் அகலம் இது வரைக்கும் தமிழ் கிரியேட்டிவ் இண்டஸ்ட்ரியில் என்டர்டெயின்மெண்ட் ஏரியாவில் எனக்கு தெரிஞ்சு நான் யாரும் போனதை நான் பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஆமாம் சார். அண்ட் இப்போ நீங்கள் கான்ஃப்ளிக்ஸ்னால் இப்போ நீங்கள் பீப்புள் மேனேஜ்மெண்ட் சொன்னீங்க. பீப்புள்னு இருந்தாலே உரசல்கள் இருக்கும், முரண்பாடுகள் இருக்கும். அதை எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? கொஞ்சம் கஷ்டம்தான் சார். நம்ம நினைக்கிறது அவங்களுக்கு புரியாமல் போயிடும். இன்னொன்று என்னென்னா, நான் சொல்கிறது என்ன, நான் ரொம்ப பசங்களுக்கு கோராக சொன்னதுக்கு என்னென்னா, இப்போது ரொம்ப ஃபிலாசபிக்கலாக நான் பேசுவேன். எனக்கு ஃபிலாசபி பிடிக்கும், ஃபிலாசபிக்கலாக பேசுவேன். ஃபிலாசபிக்கலாக நிறையா அட்வைசஸ் நான் வந்து சொல்லியிருக்கேன். அதில் முக்கியமான அட்வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு லாஸ்ட் மீட்டிங்கில் கூட சொன்னேன். லாஸ்ட்டு ஒரு 1 வீக் 2 வீக்ஸ் முன்னாடி கூட சொன்னேன். நமக்கு பிடிச்சது கிடைக்கணும் அப்படின்னா கிடைச்சதை பிடிச்சி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ இது என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து வாய்ப்புகள் தேடி நான் ரொம்ப அலைஞ்சிருக்கேன். பல கஷ்டங்கள் வந்திருக்கு எனக்கு. பட்டு இது கொஞ்சம் எமோஷனலாக இருக்குது. ஓகே, ஏதாவது கஷ்டங்கள் வந்திருக்கு. பட் இருந்தாலும் எனக்கு ஒன்று கிடச்சிருக்கு பார்த்தீங்களா, எனக்கு இந்த லைஃப் கிடச்சிருக்கு, இந்த க்ரியேட்டிவ் ஃபீல்டு கிடச்சிருக்கு, எனக்கு இந்த ஐடியாஸ் கிடச்சிருக்கு அப்படின்னா இதை நான் பிடிச்சி வச்சங்காட்டி தான். ஆமாம், இந்த டீமுக்கு முன்னாடி சார் நான் எனக்கு இண்டிவிஜுவலாக என்ன கிடச்சிருக்குன்னு நான் பார்ப்பேன். எனக்கு எப்போவுமே நான் கிடைச்சதை வச்சு வேலை செய்யணும்னு நினைக்கிற ஒரு ஆள். அதை வந்து ரொம்ப ஆழமாக நான் நம்பினங்காட்டி எனக்கு வந்து எந்த ஃபீல்டாக இருந்தாலும், நான் சொன்ன மாதிரி எந்த பிளாட்ஃபார்மாக இருந்தாலும் நான் அதில் வந்து என்னோடய க்ரியேட்டிவ்னஸை கொடுத்துருவேன். அதை நான் வந்து யூடியூப் வரக்கு முன்னாடி ஷார்ட் ஃபிலிமாக இருந்துச்சு.
யூடியூப் வந்ததுக்கப்புறம் கண்டென்ட் க்ரியேஷனாக இருக்குது. நாளைக்கு சினிமாவுக்கு போனால் அது சினிமாவாக இருக்கும். அது வந்து நான் வந்து ஒரு வாட்டராக பார்க்குறேன். அந்த வாட்டர் வந்து நீங்கள் ஜக்கில் போட்டாலும் சரி, கண்ணாடி டம்ளரில் போட்டாலும் சரி, அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கும் இல்லையா? ஸோ அது மாதிரி தான் நான் பார்க்குறேன். அப்போ எனக்கு வந்து நான் கிடைச்சதை பிடிச்சி வச்சங்காட்டி தான் எனக்கு பிடிச்சது ஒவ்வொன்றா கிடச்சிட்டே இருக்குது. ஸோ இதை வந்து நான் வந்து பசங்கிட்ட சொல்லும்போது, டீம் கிட்ட சொல்லும்போது அவங்க வந்து அதை அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க. அப்சர்வ் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு பெரிய பலம் கிடைக்குது. ஸோ அதன் மூலமாக என்னால் ஏதாவது சாதிக்க முடியும் அப்படின்னா என்னால் சாதிச்சிட்டே இருக்கேன். இன்னும் சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு. தன்கை தொண்டு உண்டாக செய்வான் வினைன்னு திருவள்ளுவர் சொல்லுவார். திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் டேக் அவே கிரியேட்டர்ஸ். இருக்கிற ரிசோர்ஸஸை எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு பிரசாந்த் ஷேர் பண்ணார். ஆக்சுவலி ஐ எம் ட்ரூலி டச்டு. ஹாய், ஒரு சின்ன பிரேக். கான்டென்ட் கிரியேஷன் மூலமா உங்க பிசினஸ் ரெவென்யூவை இன்க்ரீஸ் பண்ணணுமா? பிராண்ட் புலி அகாடமி கண்டக்ட் பண்ற ஃப்ரீ லைவ் வெபினார்ல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை சாயந்தரம் 5 மணில இருந்து 7 மணி வரைக்கும் இந்த ஃப்ரீ லைவ் வெபினார் நடக்கும். அதை பத்தின டீடைல்ஸ் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கு. இப்ப வீடியோவை தொடர்ந்து பாருங்க. அந்த பர்டிகுலர் இதில் வந்து நீங்கள் எக்ஸல் ஆகிருக்கீங்க. ஆமாம் சார். இப்போ வந்து டீம் கான்ஃப்ளிக்ட் ஸ்பெசிஃபிக்காக எனக்கு இப்போ வந்து முரண்பாடுகள் உரசல்கள்னு வரும்போது அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? ஆக்சுவலாக நான் உட்காந்து பேசிடுவேன் சார். எனக்கு வந்து அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகணும். என்னோட ஈகோவோ இல்லை அந்த இடத்துல வச்சு நான் வந்து ப்ளே பண்ணணும்னு நான் என்றைக்குமே நினைக்க மாட்டேன். எனக்கு வந்து அந்த வேலை நடக்கணும், அவ்வளோதான். அந்த வேலை நடக்கணும் அப்படின்னா ஒருத்தர் வந்து அந்த தப்பை பண்ணிகிட்டே இருக்காங்கன்னா அதை வந்து கூப்பிட்டு நான் சொல்லிடுவேன். ஒரு உரசல்கள் வந்தாலும் ஓப்பனாக சொல்லிடுவேன். ஆமாம், அவன் வந்து என்கிட்ட பேசணும்னு நான் நினைக்க மாட்டேன். நான் அந்த அது வந்து பை நேச்சராகவே இருக்குது. நான் ஒருத்தவங்க தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னாலும் சரி பரவாயில்ல, எனக்கு அந்த வேலை முடியணும், இல்லை உன் ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு வேணும் அப்படி நான் நினைக்கிறது வந்து என்னோட பெர்ஸ்பெக்டிவ். ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ் நான் வந்து கையில் எடுக்கிறேன் அப்படின்னா அவங்களை கூப்பிட்டு வந்து நான் உட்காந்து பேசிடுவேன். உரசல்கள் முடிஞ்ச அளவுக்கு நான் தவிர்த்துருவேன். காரணம் என்னென்னா நான் கூப்பிட்டு வச்சு உட்காந்து பேசுகிறங்காட்டி அவங்களுக்கே வந்துட்டு ஒரு கார்னர் வந்துடும், சாஃப்ட் கார்னர் வந்து ஓகே நம்ம பேசலாம், அண்ணா பேசுகிறாரு, ஸோ இதுக்காக தான் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஃப்ரெண்ட்ஷிப்லேயும் சரி, ரிலேஷன்ஷிப்லேயும் சரி, இப்போ டீம்லேயும் சரி, நான் அந்த ஒரு குவாலிட்டியை நான் மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கேன். எனக்கு வந்து ஒரு டார்கெட் வந்து நடக்கணும் அப்படின்னா எனக்கு நான் டவுன் டு எர்த் போனாலும் பிரச்சனை இல்லை. எனக்கு நான் கீழே இறங்கி பேசினாலும் பிரச்சனை இல்லை. நான் கீழே நீ நினச்சிக்கிட்டாலும், நான் உனக்கு கீழே நினச்சிக்கிட்டாலும் பிரச்சனை இல்லை. நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன், எனக்கு அந்த வேலை நடக்கணும். ஸோ அதை வந்து முழுசாக வந்து முடிச்சுக்கோலாம் ஓரம் கட்டிட்டு. ஆமாம், வேலையை மட்டும் அது கொன்றும் சார். எனக்கு தெரிஞ்சு நான் அது வந்து ஏர்லி ஸ்டேஜில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேன். என்னோடய ஈகோனால நிறைய பேர்த்த வந்து இழந்துட்டேன்னு சொல்லலாம். அந்த எனக்கும் அதே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. என்னுடைய பிஸ்னஸ் குரு பரத்கோவிங்கா சொல்லுவார், எந்த ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்தாலும் தயவுசெய்து ஃபோன்லேயோ மெசேஜ்லேயோ இமெயிலையோ அதை வந்து டிஸ்கஸ் பண்ணாதீங்க, நேரில் போய் உட்காந்து பேசுங்க அப்படின்னு. அது நான் ரொம்ப ஒரு பெரிய விரிசல் கஷ்டத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் இதை நான் கற்றுக்கிட்டேன். நீங்கள் யங் ஏஜ்லேயே இதை அழகாக ஹேண்டில் பண்ணிட்டு. இப்போ இந்த உரசல்கள் முரண்பாடுகள் மனிதர்களுக்கு எல்லா இடத்துலையும் அந்த பிரச்சனைகள் வரும். ஏன்னா ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அவர்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட விருப்பங்கள், அவர்களுக்கான தேவைகள் அதெல்லாம் இருக்குது. இப்போ ரீசெண்டாக தமிழில் நம்பர் 1 டெக் சேனலாக இருக்கிற, சவுத் இந்தியாவில் நம்பர் 1 டெக் சேனலாக இருந்த டெக் பாஸ், அவங்களுக்கு வந்து ஒரு மேஜர் ட்ரிஃப்ட் நடந்திருக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் விஜய் கார்த்திகேயனோட நான் பிராண்ட் புலியோட ஃபர்ஸ்ட் பிளே மாஸ்டர் டாக்ஸ் அவரோட பண்ணேன். நான் வெரி வார்ம், வெரி நைஸ் பிஸ்னஸ்மேன். அவர் உங்களை மாதிரி ஒரு பெரிய டீமை கிரியேட் பண்ணி அதை ஒன்று கிரியேட் பண்ணார். அதனுடைய ஃபேஸாக சுதர்ஷன் இருந்தார். அண்ட் இப்போ அவங்க 2 பேரும் ஸ்பிளிட் ஆனாங்க. ஸோ அது வந்து இன்னைக்கு ஒரு பெரிய பேசு பொருளாக இருக்கு. இந்த இஷ்யூவில் நீங்கள் ஏதாவது டேக் அவே இருக்கா? உங்களுடைய அப்சர்வேஷன்ஸ் ஏதாவது சொல்லுங்கள். இல்லை சார், நான் வந்து எனக்கு சுதர்ஷன் ஃப்ரெண்டு தான். ஸோ ஃப்ரெண்டுனா ரொம்ப க்ளோஸ்லாம் தெரியும், சும்மா தெரியும், அவ்வளோதான். பட் நான் பார்க்குற விஷயம் என்னென்னா அதுதான் சார், ஏதோ ஒரு ஈகோ பாயிண்ட் டச்சாக இருக்கும் சார் கண்டிப்பாக. அது இல்லாமல் வந்துட்டு இவ்வளோ பெரிய விரிசல் வந்து நடந்திருக்காது. அதாவது என்கிட்ட இவங்க 2 பேரும் எவ்வளோ க்ளோஸாக இருந்தாங்கன்றது எனக்கு நல்லா தெரியும். அதாவது அவங்க 3 பேருமே, அந்த ஃபவுண்டர்ஸ் 2 பேரும் சுதர்ஷனும் ரொம்ப ரொம்ப கோஆப்ரேட்டிவ் டீம். அவ்வளோ கோஆப்ரேட்டிவ் இருந்தனால தான் அவ்வளோ பெரிய சக்ஸஸ்ஃபுல் இதை பண்ணாங்க. அண்ட் ஹீஸ் ஆல்சோ வெரி லாயல். இவங்களும் ஒரு நல்ல ஒரு இதுவாக ட்ரீட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஏதோ ஒரு இடத்துல இந்த பிரச்சனை வந்துருச்சு. இப்போ இந்த விரிசல் பார்க்கும்போது நமக்கு ஒரு நல்ல டெக் சேனலை நம்ம இழந்துட்டோம். ஒரு நல்ல ஒரு கிரியேட்டரை வந்து என்ன இருந்தாலும் அந்த ஃபர்ஸ்ட் பொசிஷன் 2 பேருக்குமே திரும்ப வர்றது கஷ்டம் தானே, ரொம்ப ஹார்ட் இல்லையா? ஸோ நீங்கள் அந்த இடத்துல இருந்திருந்தா ஒரு கிரியேட்டராக இருந்ததை எப்படி இருந்திருக்கு? இல்லை சார், சார்ட் அவுட் பண்ண பார்த்துருப்பேன். எப்படி நான் பண்ணியிருப்பேன் ஆஸ் அ ஓனராக நான் சொல்கிறேன், கிரியேட்டராகவும் நான் சொல்கிறேன், ஆஸ் அ கிரியேட்டராகவும் சொல்கிறேன், ஒரு ஓனராகவும் சொல்கிறேன். இது வந்துட்டு எப்படின்னா நம்ம வந்து முக்கியமாக
நம்மக்கிட்ட வேலை செய்கிறவங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்லாமே நம்ம புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ அதை வந்து நம்ம அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது ரொம்ப முக்கியமானதாக நான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ வரைக்கும் என் டீம் வந்து பெருசாகிட்டே போகுது அப்படின்னா நான் ரொம்ப ஃபாலோ பண்ணுறேன். டீமுக்கு என்ன வேணும், இப்போ வந்து ஒருத்தன் வந்து இன்ட்ரெஸ்ட்டோட வரான், அவனுக்கு ஒரு சேலரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம், அந்த சேலரியை தாண்டி அவன் வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து வேலை செய்கிறான்னா அவன் கேட்காமலே நான் இன்க்ரிமெண்ட் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ அவனுக்கு தேவைங்கும் போதே நான் வந்து அந்த தேவையை நான் பூர்த்தி பண்ணுற அளவுக்கு நான் நடந்துப்பேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் கேர் எடுக்கும்போது தான் அவங்க நம்மளுக்காக வேலை செய்கிறதுக்கு 100% வருவாங்க. இன்னொன்று, அவங்களோட லைஃபுக்கு நம்ம கேர் எடுக்கணும். ஸோ அது ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறேன். ஸோ அவங்க லைஃபுங்கிறது ஒன்று நம்மளோட ஒர்க்கு, இன்னொன்று ஃபேமிலி, இவ்வளோ தானே தவிர மற்ற எந்த ஒரு விதமாகவும் இருக்காது. எல்லாத்துக்குமே அப்படி தான். ஃபேமிலி ஒர்க் இது ரெண்டுத்துக்குள்ளே தான் போவாங்க. ஃபேமிலியில் ஏதோ ஒரு பிரச்சனை ஆகுதுன்னா ஒர்க்லேயும் ரிஃப்ளெக்ட் ஆகும், ஒர்க்கில் ஏதாவது பிரச்சனைலாம் ஃபேமிலியிலும் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும்னா ஏதோ ஒரு இடத்த நம்ம பேலன்ஸ் பண்ணணும். இப்போ ஃபேமிலியில் பிரச்சனை, ஒர்க்கு சரியாக நடக்கலை அப்படின்னா நம்ம கூப்பிட்டு வச்சு பேசலாம், இல்லை என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவனுக்காக ஒரு கேர் எடுக்கலாம். இந்த மாதிரி ஃபேமிலியில் ஒரு பிரச்சனைனா என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு நம்ம ஷேர் பண்ண ஆரம்பிப்பான். ஷேர் பண்ண ஆரம்பிக்கும் போதே பாதி ப்ராப்ளம் வந்து முடிஞ்சிடும். அது வந்து ஒரு ஓனர்கிட்ட அவன் சொல்லும்போது அது இன்னுமே வந்து சால்வ் பண்ணுறதுக்கான எல்லா விஷயமும் இருக்குது. இப்போ பணம் தான் பிரச்சனையா, இல்லை ஏதாவது ஹாஸ்பிட்டலு ஸ்கூல் ஃபீஸ் ஏதாவது பண்ணணுமா அப்படின்னா ஆமாம் பண்ணும் அப்படின்னு சொன்னான்னா, நீ அடுத்த மாதத்துக்கு சேலரியாக இது அட்வான்ஸாக வச்சுக்கோ, இல்லை இதை நீ கையில் வச்சுக்கோ, உன்னால் எப்போ முடியுதோ நீ கொடு, இப்படிங்கிற மாதிரி நம்ம சார்ட் அவுட் பண்ணி கொடுத்துடலாம். நம்ம எப்போ வந்து நம்மளுக்காக வேலை செய்கிறவங்க மேலே ஒரு அக்கறை எடுக்கிறோமோ அவங்க நம்மளுக்காக வேலை செய்வாங்க. ஸோ இதுதான் வந்து நான் அவங்க இருக்கிற ஒரு கான்ஃப்ளிக்டாக பார்க்குறேன். சுதர்ஷன் வந்து ரொம்ப நாளாக இருக்கார். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்களும் இருக்காங்க. ஒரு ஏதோ ஒரு பாயிண்டில் அவங்களோட நீட்ஸ் இவங்க புரிஞ்சிக்கல, இவங்களோட நீட்ஸ் இவங்க புரிஞ்சிக்கல அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஏன்னா 2 பேருமே நல்ல ஒரு டீம் தான். இவ்வளோ வருஷமாக ஒரே இதில் ட்ராவல் ஆகிட்டு இருக்காங்க. ஒரு மதுரையில் இருந்துட்டு இன்னைக்கு சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 சேனலாக அவங்க உருவானாங்க. ஆமாம், பெரிய கான்ட்ரவர்சி கிடையாது அவங்க சேனலில். அதே சமயத்தில் ரொம்ப விக்கிரத்தனமும் இருக்காது, ஒரு ஸ்டைல் இருந்தது, ஜென்யூனிட்டி இருந்தது, எல்லாமே இருந்தது. ஸோ நீங்கள் சொல்கிறது கரெக்ட். சுதர்ஷன் வந்து அந்த வீடியோ ஒன்று போடும்போது அவர் சொல்லியிருந்தார், இப்போ வந்து பிராண்ட்ஸ் நிறையா இப்போ அவங்க வந்து மணி மோட்டிவாக போயிட்டாங்க. ஸோ அதனால் வந்துட்டு என்னால் வந்து அதை வந்து ஒரு ஜென்யூனாக பண்ண முடியல, இது தப்புன்னா நான் சொல்லுவேன், அதை வந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் ஒரு ஓனர் ஆஃப் த பாயிண்ட் ஆஃப் வியூவில் அத்தனை பேர்த்துக்கு சேலரி கொடுக்கணுன்னா அப்படி அது கொஞ்சம் நம்ம யோசிச்சு தான் ஆகணும். இன்னொன்று அதை சார்ட் அவுட் பண்ணிக்கலாம். இதை வந்து இப்படி சொல்லியிருக்கேன், அது வந்து இவங்களும் இந்த சைட்லேயுமே வந்து இது நீங்கள் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுத்துருக்க வேணாம், இது ஏன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க. இது வந்து தெளிவாக விளக்கியிருந்தாங்களா, நடந்திருக்கலாம் எனக்கு தெரியல. பட் நான் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிருக்க வேண்டிய விஷயமோ அப்படின்னு நினைக்கிறேன் நான். மேபி சுதர்ஷன் ப்ரோக்கிட்ட இன்னும் கொஞ்சம் டீப்பாக நான் பேசினா கொஞ்சம் தெரியும். ஏன்னா 2 பேர்த்துக்கிட்டையுமே தப்பும் ஒரு ப்ளஸ் இருக்கும் மைனஸும் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ பட் இது வந்து நம்மளுக்கு தான் ஒரு ஆடியன்ஸாக தான் நம்மளுக்கு லாஸ். இவ்வளோ பெரிய சேனல் வந்து தமிழ் சேனலுக்கு, தமிழ் இண்டஸ்ட்ரிக்கே வந்து ஒரு லாஸ். ஆமாம். இப்போ டெக் சூப்பர் ஸ்டார் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட ஜேர்னி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இவங்களும் ஏதாவது ஒன்று புதுசாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அவங்களோட ஜேர்னி என்னன்னு. இது பெரிய கடல் ஆக்சுவலாக. அதாவது நம்ம போட்டி வந்து தமிழ் சேனல் கிடையாது, மற்ற மொழிகளோட தான் நம்மளோட போட்டி. அதனால எல்லாருமே வந்து இன்னும் பெரிய அளவில் போகலாம். இந்த கான்டென்ட்ன்றது வந்து ரொம்ப பெரிய உலகம். நம்ம இன்னைக்கும் 1% கூட அதனுடைய இதை பொட்டன்ஷியலை ரீச் பண்ணுறேன். அண்ட் இப்போ எனக்கு இன்னொரு முக்கியமான கேள்வி. இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய ஒரு மாதத்துக்கு அவ்வளோ ட்ராமாஸ் எடுக்கிறீங்க. ஒரு டிவி சேனலில் கூட அவ்வளோ எடுக்க முடியுமான்னு தெரியல. அது ஒரு சிங்கிள் ப்ரொடக்ஷன். ஸ்பீட் ஆஃப் ப்ரொடக்ஷன், குவாலிட்டி ஆஃப் ப்ரொடக்ஷன், இது 2 பேரும் டிஃப்ரெண்ட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஸ்பீட் பண்ணும்போது குவாலிட்டி வராது, குவாலிட்டி பண்ணும்போது ஸ்பீட் வராது. உங்கள் ஆடியன்ஸுக்கு நீங்கள் ஃபெய்த்ஃபுல்லாக அதை பண்ணுறீங்க. உங்களுடைய இதில் மோரோவர் உங்கள் கையில் இருக்கிற ரிசோர்ஸஸை பெஸ்ட்டாக யூட்டிலைஸ் பண்ணுறீங்க. இதை எப்படி ப்ரியாரிட்டைஸ் பண்ணுறீங்க, ஸ்பீடாக குவாலிட்டி எப்படி? இல்லை சார், 2மே பேலன்ஸ் பண்ண முடியும் தான் நான் நம்புகிறேன். இது வரைக்கும் நான் அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் இது வந்து கம்பி மேலே நடக்கிற வித்த மாதிரி உங்களால் தான் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இல்லை சார் அப்படி இல்லை. நம்ம ஒரு சின்னதாக ஒரு குவாலிட்டின்னு உட்காந்தா பல வருஷங்கள் ஆகிடும். ஆமாம் கண்டிப்பாக. ஸ்பீடுன்னு உட்காந்தா குப்பையில் போடுற மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன். ஆமாம். இப்போ என்னென்னா ஆடியன்ஸ் நம்ம புரிஞ்சுக்கிற விதத்தில் தான் சார் இருக்குது. இப்போ யூடியூப்பில் இருக்கிற ஆடியன்ஸ் வந்து அவ்வளோ பர்ஃபெக்ஷன் இன்னும் சினிமாலே அதை எதிர்பார்க்க மாட்டாங்க. நம்ம தான் வந்து டெக்னிக்கலாக நம்ம வந்து பண்ணும்போது கண்டென்ட் தான் முக்கியம் அப்படிங்கிறது தான் நம்மளோட கதை கரு கதையாடல். ஆமாம். அது எந்த அளவுக்கு எங்கேஜிங்காக போகுதுங்கிறத. இப்போ எனக்கு பாலுமகேந்திர சார் ரொம்ப பிடிக்கும். வீடுங்கிற ஒரு படம் வந்து சூப்பராக எடுத்துருப்பாரு. நான் நிறையா வந்து அதை வந்து ரிப்பீட்டடாக நான் பார்த்துருக்கேன். அதில் வந்துட்டு ரொம்ப ஸ்டாட்டிக்கான ஃப்ரேம் தான் இருக்கும், ரொம்ப ஸ்லோவாக தான் போகும். ஆனால் அது பேசின ஒரு கண்டென்ட் இருக்குல்ல சார்,
ஒரு வீடு வந்து ஒருத்தருக்கு எவ்வளோ பெரிய ஒரு அசர்ட்டு, அதை வந்து ஒருத்தங்க எவ்வளோ இதாக பார்க்குறாங்க அப்படிங்கிறது அந்த கதைங்கிறது இருக்குல்ல சார், அந்த கதை தான் வந்துட்டு அதை நம்ம எங்கேஜ் பண்ணி கூட்டிகிட்டு போகுது. அது ஸ்லோவாக போகுது, இல்லை அவங்க வந்து டிஃப்ரெண்ட்டான ஆங்கிள் வைக்கல, ஜிப்பெல்லாம் யூஸ் பண்ணல, அதெல்லாம் அங்கே எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. நம்மளுக்கு தேவை அந்த கதை நம்மளோட கனெக்ட் பண்ணுதா, அந்த கதை நம்மக்கிட்ட ஏதாவது ஒன்று சொல்லுதா, நம்மளுக்கு ஏதாவது ஒன்று கொடுக்குதா, இதுதான் பார்ப்போம். ஸோ யூடியூப்பில் இருக்கிற ஆடியன்ஸும் அதே மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா யூடியூப்பில் பார்க்குறவங்க தான் சினிமாலையும் பார்க்குறாங்க. எந்த ஒரு ஆடியன்ஸுமே வந்து டெக்னிக்கல் விஷயத்தை மறந்துட்டு கதைக்குள்ளே போகிறாங்கனாலே அந்த கதை ஜெயிச்சிருச்சுன்னு தான் அர்த்தம். இப்போ கதை சரியில்லைனா தான் கேமரா பார்ப்பாங்க, இது பார்ப்பாங்க, எடிட்டிங்கை பார்ப்பாங்க, இதெல்லாம் பார்ப்பாங்க. ஏன்னா கதையில் ஒன்றும் இல்லாதங்கும்போது செகண்டராக இதெல்லாம் இருக்கும்போது அதை பார்ப்பாங்க. இப்போது லப்பர் பந்துன்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த ஒரு பெரிய விஷயங்களும் எதுவும் பண்ணல. ரொம்ப சிம்பிளாக ஒரு லவ்க்குள்ளே ஒரு கிரிக்கெட்குள்ளே இருக்கிற கதைகளை தான் அவங்க டீல் பண்ணியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு எமோஷ்னலாக கேரி பண்ணியிருக்காங்கிறத நான் பார்க்குறேன். ஸோ அந்த மாதிரி ஆடியன்ஸ்க்கு வந்து அந்த எமோஷன் மட்டும்தான் பேசுமே தவிர, அதில் நீங்கள் என்னென்ன வேலை செஞ்சு இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ 2.0 இருக்குது, இல்லை இது இந்தியன் 2 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அது சங்கர் சார், சிவாஜி படம் எடுத்த சங்கர் சார் தான் இந்தியன் 2 எடுத்திருக்காரு. ஏன் சிவாஜி படத்துக்கு இவ்வளோ பெரிய வரவேற்பும் இந்தியன் 2க்கு ஏன் இவ்வளோ மோசமான ரிவ்யூஸ் வருது அப்படின்னு பார்த்தாலே புரிஞ்சிடும். அது அந்த குவாலிட்டியில் அவர் எங்கேயுமே காம்ப்ரமைஸ் பண்ணல, அதே குவாலிட்டியில் தான் கொடுத்துருக்காரு, அதே டெக்னிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் தான் கொடுத்து. ஆனால் கதை தான் பிரச்சனை. அந்த கதையை வந்து அவர் தவறான ஒரு விதத்தில் கொண்டு போனங்காட்டி இந்தியன் 2 ஃப்ளாப்பு, கதையை சிறப்பாக கொண்டு போனங்காட்டி சிவாஜி படம் ஹிட். இவ்வளோ தான். இதே மாதிரி தான் நாங்களும் ஃபாலோ பண்ணுறோம். இந்த 2 நாளில் ஸ்பீடு வித் குவாலிட்டி எப்படி கொடுக்குறோன்னா, நாங்கள் கண்டென்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுறோம். இந்த கண்டென்ட்டுக்கு இந்த 2 நாள் போதும். நாங்கள் எப்போவுமே ஒரு ஷூட் 2 நாளுக்குள்ளே பண்ணி முடிச்சிருவோம், அந்த ஒரு 15 to 18 minutes டியூரேஷனில். ஸோ அந்த டியூரேஷனுக்கு வந்து எந்த கதை ஃபிக்ஸ் ஆகும், அவ்வளோதான். இதில் வந்துட்டு நம்ம ஜம்ப் கட் பண்ணுறோம், இது பண்ணுறோம், அதெல்லாம் எதுவுமே அவங்களுக்கு ஆடியன்ஸ்க்கு மேட்டர் இல்லை. அது எங்கேஜிங்காக போகுதா, அந்த வீடியோ முடியும் போது ஆடியன்ஸ்க்கு அது எங்கேஜிங்காக இருக்கா, நம்ம ஏதாவது ஆடியன்ஸ்க்கு கொடுத்துருக்கோமா, அது மட்டும்தான் அவங்க பார்ப்பாங்களே தவிர நம்ம வந்து எத்தனை நாளில் பண்ணோம், இது எந்த ஆங்கிள் வச்சுருக்கோம், எந்த கேமரா யூஸ் பண்ணியிருக்கோம், இதெல்லாம் அவங்க பார்க்கவே மாட்டாங்க. அப்போ நான் வந்து எப்போவுமே பிலீவ் பண்ணுறது கண்டென்ட் இஸ் கிங் அண்ட் கன்சிஸ்டன்சி இஸ் குவீன். ஓகேங்களா? இதுதான் வந்து நான் வந்து தார்மீக ஒரு மந்திரமாக நான் ஃபாலோ பண்ணிருக்கேன். கண்டென்ட்டும் கன்சிஸ்டன்சியும் எந்த அளவுக்கு உங்ககிட்ட சிறப்பாக இருக்கோ அந்த அளவுக்கு நீங்களும் சிறப்பாக மாறிடுவீங்க. ஆக்சுவலாக இது உண்மையாலுமே ஒரு எக்ஸலண்ட் டேக்அவே. கிட்டத்தட்ட 10 கோடி ஹவர்ஸ் வாட்ச் டைம் வச்சுருக்கீங்க. ஸோ இட்ஸ் அ ரிமார்க்கபிள் திங். அதுவும் ஒரு இண்டிவிஜுவல் ப்ரொடக்ஷன் ஹவுஸாக Tier 2 டவுன்லேருந்து நீங்கள் இந்த இவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட்டை பண்ணியிருக்கீங்க. அண்ட் ஆக்சுவலாக கருவும் கதையும் கரெக்டாக இருந்ததுன்னா ஸ்பீடு குவாலிட்டின்றதெல்லாம் பெருசாக சார். எக்ஸலண்ட் டேக்அவே. அண்ட் இப்போ நீங்கள் வந்து ஒரு உங்கள் பேஷனை சேஸ் பண்ணுறீங்க. 6வது படிக்கும்பொழுதே நீங்கள் வந்து ஒரு ஆர்கனைசர், நீங்கள் ஒரு கொரியோகிராஃபர், டேரக்டர் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சுது. ஸோ அதனால் கரெக்டாக அந்த ஜேர்னிலேயே வந்து உங்கள் பேஷனை சேஸ் பண்ணிட்டுருக்கீங்க. ஜென்ரலாக ஆப்பர்ச்சுனிட்டிஸை தான் சேஸ் பண்ணணும், பேஷனை சேஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு வாதம் உண்டு. வாய்ப்புகளை தேடணும், உங்களுடைய ஆசைகளை தேடிட்டு இருக்காம வாய்ப்புகளை தேடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கு அது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக சொல்லுவாங்க. நீங்கள் இந்த பேஷனை சேஸ் பண்ணும்பொழுது உங்கள் ஃபேமிலி உங்களுக்கு எப்படி சப்போர்ட்டிவாக இருக்காங்க? அதை விட ரொம்ப முக்கியம், நீங்கள் இந்த பேஷனை சேஸ் பண்ணதுனால உங்கள் ஃபேமிலி கெயின் ஆனாங்களா, லாஸ் ஆனாங்களா, இல்லை அதை எப்படி நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்க? ஓகே சார், எனக்கு வந்து ஃபேமிலி சப்போர்ட்டுங்கிறது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கம்மியாக தான் இருந்துச்சு. ஏன்னா நான் டான்ஸுக்கு போகிறது எங்கள் அம்மாவுக்கு பிடிக்காது. எங்கள் அம்மா டீச்சர். ஓகேங்களா? எங்கள் அம்மா டீச்சருங்கும் போதே டீச்சரோட பையன் மக்குங்கிற ஒரு இருக்கு இல்லைங்களா, ஒரு கூற்று இருக்கு இல்லையா, அந்த கூற்று வந்து நானும் அதை பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். ஸோ அவங்க வந்துட்டு சிங்கிள் மதர் ஆக்சுவலாக. ஸோ அவங்களுக்கு வந்து இன்னும் அதிகமான ஒரு பயம் இருந்துச்சு. நான் இந்த மாதிரி படிக்காமல் இந்த மாதிரி டான்ஸ்னு சுற்றிட்டு இருக்கிறனால எனக்கு ஏதாவது இப்போ ஃப்யூச்சரில் பாதிப்பு வந்துடுமோ அப்படிங்கிற மாதிரி அவங்க அதிகமாக யோசித்தாங்க. ஸோ அதனாலேயே வந்துட்டு நான் வந்து எந்த அளவுக்கு ஒரு கிங்காக ஒரு ஸ்கூலில் இருந்தனோ அந்த ஸ்கூல்லேருந்து டப்புன்னு வேறு ஸ்கூலுக்கு மாற்றிட்டாங்க 11th 12th. ஸோ அப்போ வந்துட்டு நான் வந்து ரொம்ப நான் இங்கே ராஜாவாக இருந்தேன், அங்கே போனால் வந்து இந்த பாகுபலியில் பிரபாஸ் வெளியே வருவார் இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி நான் வெளியே வந்துட்டேன். ஸோ அப்போவும் வந்துட்டு அந்த டான்ஸை நான் விடல. மறுபடியும் ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு மிஸ்ஸு, பழைய ஸ்கூல் மிஸ்ஸு இந்த புது ஸ்கூல் மிஸ் கிட்ட காண்டாக்ட் பண்ணி, பிரசாந்த் அங்கே ஒருத்தர் இருக்கான், நீங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு காம்படிஷன் வருது, அந்த காம்படிஷனுக்கு அவனை வந்து யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி அது வந்து எங்கிட்ட வந்து நான் மறுபடியும் டான்ஸை கையில் எடுக்க வேண்டியதாகி, அதுக்கப்புறம் அம்மா கிட்டே போய் அம்மா வேணான்னு சொல்லி இவ்வளோ பிரச்சனை ஆகிடுச்சு. அப்போ வந்து அம்மாவுக்கு புரிஞ்ச விஷயம் என்னென்னா, அம்மா ராஜமாதா மாதிரி ஏதோ ட்ரை பண்ணி நடக்கல எங்கள் அம்மா ராஜமா தான் நடக்கலை. ஸோ நடக்காத போது அவங்களுக்கு புரிஞ்சது என்னென்ன அப்படின்னா, நீ படி,
படிச்சுட்டு எனக்கு இவ்வளோ மார்க் எடுத்து கூட போதும், பாஸ் ஆயிரு போதும், அதுக்கப்புறம் நீ பிடிச்சது பண்ணிக்கோ அப்படின்னாங்க. அது வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருந்துச்சு. ஏன்னா படிப்புன்னு ஒரு ப்ரெஷரை போட்டு நீ இவ்வளோ மார்க் எடுக்கணும், இவ்வளோ ஒரு டாப் 3ல் வரணும், டாப் 10ல் வரணுங்கிறதா எனக்கு ப்ரெஷர். நீ ஜஸ்ட்டு பாஸ் ஆயிரு போதும் அப்படின்னு சொல்கிற ஒரு ஃப்ரீனஸ் இருக்குல்ல சார், எனக்கு வந்து பெருசாக வந்து எனக்கு ஓப்பன் பண்ணி விட்டுச்சு. அது அது ஓப்பன் பண்ணி விட்டது என்னென்னா, நான் வந்து 12th வந்து தைரியமாக படித்தேன், தைரியமாக மார்க் வாங்கினேன். அந்த 12th முடித்து அந்த இங்க்கு போடுவாங்களே சட்டை, அந்த சட்டையை கழட்டாமல் நான் போய் உட்காந்து அம்மாக்கிட்ட பேசின ஒரே வார்த்தை, நீங்கள் சொன்னதை நான் பண்ணிடுவேன். ஓகேங்களா? அப்போ எக்ஸாம் முடிஞ்ச டைம், ரிசல்ட் கூட வரல. எக்ஸாம் முடித்து உட்காரும்போது நீங்கள் சொன்னதை நான் பண்ணிடுவேன். நான் இப்போ ஒன்று சொல்கிறேன், என்னை வந்து 11th ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் வந்து எனக்கு விஸ்காம் சேர்த்து விடுங்க, நான் வந்து சினிமா தான் படிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னேன். சொன்னதுக்கப்புறம் மார்க் வரட்டும் பார்க்கலான்னாங்க. மார்க் வந்துருச்சு, நான் பாஸ் ஆகிட்டேன். பாஸ் ஆனதுக்கப்புறம் அவங்க பண்ண வேலை என்னென்னா, எஸ்என்எஸ் இன்ஜினியரிங் காலேஜ் அங்கே போயிட்டு மெக்கானிக்கல் சீட் வாங்குறதுக்காக உட்காந்துருந்தாங்க. எனக்கு தெரில. இப்போது நான் வந்து வேகமாக போயிட்டு அவங்கக்கிட்ட சண்டை போட்டு, எனக்கு மெக்கானிக்கல் சீட்லாம் வேணாம், எனக்கு இந்த காசை கொடுங்க, நான் பிஹெச்சியில் போய் சேர்றேன்னு அடம் பிடிச்சி அவங்ககிட்ட சண்டை போட்டு நான் பிஹெச்சியில் போய் சேர்ந்தேன். அப்போ தான் வந்துட்டு நான் எவ்வளோ தூரம் அவங்களுக்கு வந்து பேஷனேட்டாக இருக்கங்கிறது அவங்களுக்கு புரிஞ்சதுக்கப்புறமேட்டு நான் எந்த ஃப்ளோவில் போகிறேனோ அப்படியே விட்டுட்டாங்க. அப்படியே நான் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ், நான் ஃபேஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்துட்டு ஓகே நான் சப்போர்ட் பண்ணுறேன் உனக்கு, ஆனால் நீ ஏதாவது ஒன்று பண்ணிடணும் அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாக நான் பண்ணிடுவேம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு இதை மட்டும் எனக்கு வந்து ஃப்ரீ பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ வரைக்கும் வந்து எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, குழந்தைங்க இருக்காங்க. லவ் மேரேஜ் தான். நான் லவ் பண்ணுற பொண்ணுக்கும் எனக்கு தெரியும், நான் அப்போ லவ் பண்ணுறப்பும் தெரியும் நான் சினிமாவுக்கு தான் போக போகிறேன்னு. அவங்களும் சப்போர்ட்டிவாக இருந்தாங்க ஏன்னா நான் அப்பப்போ ஒரு ப்ரூஃப் பண்ணிட்டே இருப்பேன், நான் இதுதான் பண்ணுவேன்னு. என்னோடய வேலையில் நான் எந்த அளவுக்கு ஆர்வமாக இருக்கேன், எந்த அளவுக்கு நான் ஸ்ட்ராங்காக இருக்கேங்கிறத அவங்களுக்கு ப்ரூஃப் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு, நான் வந்து கண்டிப்பாக வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட நம்பிக்கையும் அவங்களோட நம்பிக்கையும் சேர்ந்து தான் நான் இப்போ இங்கே உட்காந்துட்ருக்கேன் அப்படிங்கிறது தான் இருக்குது. எனக்கு ஃபுல் சப்போர்ட் இருக்குது ஃபேமிலியில். ஹாய், ஒரு சின்ன பிரேக். கான்டென்ட் கிரியேஷன் மூலமா உங்க பிசினஸ் ரெவென்யூவை இன்க்ரீஸ் பண்ணணுமா? பிராண்ட் புலி அகாடமி கண்டக்ட் பண்ற ஃப்ரீ லைவ் வெபினார்ல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை சாயந்தரம் 5 மணில இருந்து 7 மணி வரைக்கும் இந்த ஃப்ரீ லைவ் வெபினார் நடக்கும். அது பத்தின டீடைல்ஸ் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கு. இப்ப வீடியோவை தொடர்ந்து பாருங்க. நீங்கள் ஒரு மிகப்பெரிய உச்சத்துக்கு போவீங்க, நான் நம்புறாத. ஏன்னா உங்களுடைய பேஷனை உங்கள் பேரண்ட்ஸ் ரெக்கக்னைஸ் பண்ணி உங்கள் ஃபேமிலி சப்போர்ட் பண்ணுறது இல்லாமல் அந்த உங்களோட பேசும்போது அந்த பேஷனட் தெரிக்குது. அதை என்ன சொல்கிறது, யூ வில் கெட் இன் டு அ கிரேட் ஹைட்ஸ். ஓகே, டெஃபினெட்லி ஐம் ஏபிள் டு see that. கண்டிப்பாக. அண்ட் இப்போ உங்களை பொறுத்த வரையிலும் உங்களுடைய ஃபேவரட் ஸ்டோரி டெல்லர்ஸ் யார்? ஃபஸ்ட்டு பாலுமகேந்திர சார், அதுக்கப்புறம் பாலுமகேந்திர சார் அவர்கிட்ட இருந்து வந்த வெற்றிமாறன் சார். ஸோ நான் வந்து ரொம்ப ரீஜனலாக தான் சார் பார்ப்பேன். எனக்கு இன்டர்நேஷ்னல் ஃபிலிம்ஸ் அந்த மாதிரிலாம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, நான் பார்த்ததும் இல்லை. எனக்கு வந்து அதை பார்க்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட்டும் வந்ததில்லை. நான் ரொம்ப ரீஜனலாக பார்ப்பேன், கிராமத்து படங்கள் அதிகமாக பார்ப்பேன். இந்த மாதிரி ஏன்னா நான் வளர்ந்து ஃபுல்லாமல் கிராமம், எனக்கு ரொம்ப அது கனெக்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி படங்கள் தான் நான் பார்ப்பேன். ஸோ பாலுமகேந்திர சார், வெற்றிமாறன் சார், அதுக்கப்புறம் அமீர் சார் நான் பார்த்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பேஷனேட்டடாக இருக்குது அப்படின்னா, நான் அதிகமாக நான் வந்து அட்மையர் பண்ணுற ஒரு ஆள் வந்து மிஸ்டர் எம்எஸ் பாஸ்கர் சார். எம்எஸ் பாஸ்கர் சார் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எம்எஸ் பாஸ்கர் சார் வந்து நீங்கள் ஒரு நான் சொன்ன மாதிரி அந்த தண்ணி மாதிரி, நீங்கள் எந்த ஒரு இதில் போட்டாலும் அதுக்கேற்ற மாதிரி மாறிப்பார். ஸோ எனக்கு வந்து சிவாஜி சார் பிடிக்குதோ இல்லையோ, கமல் சார் பிடிக்குதோ இல்லையோ, எனக்கு எம்எஸ் பாஸ்கர் சார் ரொம்ப பிடிக்கும். ஆக்டிங் அவர் ஆமாம், அவர் வந்து எனக்கு வந்து ரொம்ப பேஷனேட்டடாக அவர் வந்து இருக்காருங்கிறது எனக்கு ரொம்ப. ஏன்னா அவர் மாதிரி லாங்குவேஜஸை டிஃப்ரெண்ட்டாக பேசுகிற ஆட்கள் இல்லை தமிழ் சினிமாவில். எனக்கு வந்து அவரை ஒரு காஸ்ட் பண்ணதில்லை. எனக்கு வந்து நான் ஏதாவது படம் பண்ணேன்னா அவர் கண்டிப்பாக அவர் வந்து ஒரு முக்கியமான ரோல் இருப்பாருங்கிறது என்னோட ஆசை. ஸோ அவர் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அவர் வந்து எனக்கு ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷனு. எனக்கு வந்து கதைகள் படிக்கிற பழக்கம் உண்டா? இல்லை சார், படிக்கிறேன் சார். நீங்கள் எல்லாமே பார்த்து கற்றுக்கிறோம்? நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா அந்த சின்ன வயசுல, ஆமாம் சார், சின்ன வயசுலேருந்து நான் அப்சர்வ் பண்ணுவேன் நிறையா. யாராவது ஒருத்தவங்க பேசுகிறாங்க இல்லை ஏதாவது ஒன்று சொல்கிறாங்கன்னா நான் அப்சர்வ் பண்ணுவேன். அந்த அப்சர்வ் பண்ணுறதே எனக்கு ஒரு குவாலிட்டியாக மாறிடுச்சு. ஸோ அது மூலமாக தான் இப்போ வரைக்குமே கதைகள் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு கண்டென்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அப்படி தான் இருக்குது. இப்போ நீங்கள் தான் எல்லாருமே டைரக்ட் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் தான் உங்களை யாராவது டைரக்ட் பண்ணுறாங்க இல்லை நீங்கள் வந்து இன்னொருத்தருடைய படங்கள்லாம் நடிக்கிறதுக்குலாம் உங்களுக்கு விருப்பம்? இருக்குது சார், இருக்குது சார். நான் முயற்சி எடுத்திருக்கீங்களா? இப்போ என்னென்னா நான் வந்து இனிஷியல் ஸ்டேஜஸ்லாம் சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசில்
நான் வந்து ஒரு சில வீடியோஸ் பண்ணிட்டு இருந்தேன் சேனலில். அப்போது அசிஸ்டண்ட்டாக இருந்தவங்க தான் பசங்க எல்லாருமே. ஸோ அப்போ அவங்க கதை பண்ணும்போது நான் நடிச்சிருக்கேன். ஸோ வெளியில் இருக்கிற டேரக்டர்ஸ் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இண்டஸ்ட்ரியிலுமே ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஒவ்வொருத்தங்களா படம் பண்ணுறதுக்கு. ஸோ கூப்பிட்டு தான் இருக்காங்க. எனக்கு நான் இன்னும் வந்து இது பண்ணல, என்னோட கேட் நான் ஓப்பனாக வச்சுக்கல இன்னும். எதனால இப்போ நீங்கள் ஆமாம் வந்து நீங்கள் ஃபுல்லாக ஆக்குப்பைடாக இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் இப்போ தான் ஒவ்வொரு விஷயத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் ரிலீவ் ஆகிறேன். ஸோ ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு பொறுப்பு கொடுத்து அவங்க அது சரியாக செய்கிறாங்களா, அதில் எந்த ப்ராப்ளம் வருதா அப்படின்னு சொல்லி அளவுக்கு ஸ்பீடும் குவாலிட்டியும் மேனேஜ் பண்ணுற ஆளு கிடைச்சா நீங்கள். ஆமாம் சார், ஏன்னா இப்போ வரைக்கும் நம்ம ஒரு ஸ்பீடில் வந்துட்டோம். இதே ஸ்பீடு இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் ஆகணுமே தவிர இதுலேருந்து கம்மியாகக்கூடாது. ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி நான் பார்க்குறேன். காம்ப்ளெக்சிட்டியும் அதிகம். ஆமாம் எல்லாமே அதிகமாகும். ஸோ அதனால் அதை வந்து மானிட்டர் பண்ணிருக்கேன். ஸோ மேக்ஸிமம் நெக்ஸ்ட் இயரில் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இந்த என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி, என்டர்டெயின்மெண்ட் கான்டென்ட் கிரியேஷன்றது வந்து ரொம்ப ஹைலி ஃப்ளக்சுவேட்டிங். இது என்னுடைய பர்சனல் அப்சர்வேஷன் அண்ட் ஆல்சோ டேட்டாவும் அதை தான் சொல்லுது. இதை விட இன்னும் நிறையா செக்மெண்ட்ஸ் இருக்குது. நான் உங்களோட பேசிகிட்டு இருந்த மாதிரி கான்டென்ட் கிரியேஷன் ஃபார் பிஸ்னஸஸ், கான்டென்ட் கிரியேஷன் ஃபார் எஜுகேஷன், இந்த மாதிரியான இடங்கள்லையும் நிறைய தேவைப்படுது. ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது. ஈவன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கட்சிகள் வந்து பிரச்சாரம் பண்ணுறதுக்கு கான்டென்ட் தேவைப்படுது. ஒரு இண்டிவிஜுவல் பர்சனல் பிராண்டிங்க்கு கான்டென்ட், அந்த மாதிரி இதில் நுழையிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டோ இல்லை அதுக்கான அவென்யூஸோ எதுவும் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கீங்களா? சரி, இருக்குது சார். நிறையா ஐடியாஸாக இருக்குது, நிறையா இருக்குது. பட் என்னென்னா இப்போ நான் சொல்கிறேன் சார், இப்போ இந்த டீம்ங்கிறது இப்போ நான் பேலன்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போய்ட்டுருங்களா சார். இதை பண்ணணுன்னாலும் இன்னொரு டீம் வேணும். இன்னொன்று நாங்கள் அதை ஃபோக்கஸ் பண்ணோன்னா இங்கே ஒரு எம்டினஸ் க்ரியேட் ஆகிடும். ஸோ இதையும் பேலன்ஸ் பண்ணணும், அதையும் பேலன்ஸ் பண்ணும்போது நாங்கள் புது முயற்சிக்கு இப்போதைக்கு நாங்கள் வந்து ஸ்பேஸ் இல்லை சார். ஸோ ஆனால் பண்ணுறதுக்கான ஐடியாஸு, டிஸ்கஷன்ஸு நிறைய பண்ணியிருக்கோம். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 70% நாங்கள் அதை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஆட்டோமேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த லெவல் ஆஃப் இதுக்கு நாங்கள் போயிடுவோம் கண்டிப்பாக. இப்போது நான் உங்கள் இதை ஓப்பனாக கேட்கலாமா என்னன்னு தெரியல, உங்களுடைய ரெவென்யூ ஸ்ட்ரீம்ஸ் எல்லாம் என்ன? ரெவன்யூ ஸ்ட்ரீம்ஸ்னு இப்போ இஎம்ஐ மட்டும்தான் சார். இஎம்ஐ சேனல், அதாவது யூடியூப் மானிட்டைசேஷன் மட்டும். யூடியூப் மானிட்டைசேஷன், பார்ட் ஸ்டுடியோஸ். இப்போ பார்ட் ஸ்டுடியோஸ் இப்போ லாஸ்ட் இயர் வரைக்குமே ஸ்பான்சர்ஷிப்லாம் கிடைக்குதா? ஸ்பான்சர்ஷிப் 1-2 கிடைக்கும் சார். அப்போ நாங்கள் என்ன ஒரு மார்க்கெட்டிங் டீம் ஒன்றும் ஃபிக்ஸ் பண்ணல. ஸோ மார்க்கெட்டிங் டீம் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம டேரெக்டாக போய் அவங்கள அப்ரோச் பண்ண முடியும். இப்போ தான் வந்துட்டு அதுக்கான இனிஷியேட்டிவ் நாங்கள் எடுத்திருக்கோம். நீங்கள் செட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, நீங்கள் நிறைய பேரோட ஒர்க் பண்ணலாம். அண்ட் எம்சிஎன் சேனல்ஸோட ஒர்க் பண்ணலாம். வேறு கம்பெனி ஏஜென்சிஸ், ஆட் ஏஜென்சிஸோட, கோயம்புத்தூர் பெஸ்ட் ஆட் ஏஜென்சிஸ், இவங்களெல்லாம் கூட காண்டாக்ட் பண்ணி அது ஒரு நெட்வொர்க் மட்டும் கிரியேட் பண்ணி பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு மார்க்கெட்டிங் டீம் இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம் ரெகுலரைஸ் பண்ணணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு ப்ரெடிக்டபிள் இன்கம் வரும். அதாவது மாசம்னா இவ்வளோ வரும் அப்படின்ற ஒரு இது. இப்போதைக்கு உங்களுக்கு மெயின் இன்கம் வந்து யூடியூப் தான். இப்போ வந்துட்டு இப்போ பார்ட் ஸ்டுடியோஸ் அண்ட் இப்போ நாங்கள் ஷூட்டும் பண்ணுறீங்களா? எடிட் ஷூட் பண்ணுறோம். பர்சனல் பிராண்டிங்க்கு நிறைய கிளைண்ட்ஸ்க்கு எடிட் ஷூட் வந்து எடிட் ஷூட்டு பெரிய பிஸ்னஸ், இன்டர்நேஷ்னலாக அதை எடுத்துகிட்டு வரலாம். ஓகே, அதை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ண பாருங்க. ஓகே, ஸோ நீங்கள் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறீங்க. ஸோ அது ஒரு விஷயம், இங்கே அதுக்காக நான் உங்களுக்கு தேங்க் பண்ணுறேன். ஓகே சார். உங்களுடைய ஃபியூச்சர் பிளான்ஸ், இமீடியட் ஃபியூச்சர் பிளான்ஸ் எதுவும் இருக்கா? இமீடியட் ஃபியூச்சர் பிளான்ஸ் நெக்ஸ்ட்டு ஒரு 10 இயர்ஸ்க்கான பிளான் இருக்குது சார். நெக்ஸ்ட்டு 10 இயர் வந்து என்னோடய ஜேர்னியில் நான் இப்போ வரைக்கும் நான் வந்து ஆக்டராக ஆகிறதுக்கான எந்த முயற்சியும் எடுக்கல. காரணம் என்னென்னா, இப்போது நான் இந்த டீமை உருவாக்குறதுக்கே இந்த 4 இயர்ஸ் போயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு 10 இயர்ஸ்க்குள்ளே நான் ஒரு ஆக்டராக, ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆக்டராக, ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட நெக்ஸ்ட்டு 10 இயர்ஸ் பிளானு. டீமுக்கும் இஎம்ஐயும் இன்னும் பயங்கரமாக எக்ஸ்பேண்ட் ஆகணும். நாங்கள் இது வரைக்கும் பேரிகேட்ஸாக நினச்ச எல்லாத்தையுமே உடச்சி வேறு ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே நாங்கள் போகணும் அப்படிங்கிறது எங்களோட நெக்ஸ்ட் 10 இயர் பிளான்ஸ். கண்டிப்பாக சக்சீட் ஆகுங்க. ஓகே, நீங்கள் பெரிய ஆக்டர் ஆனதுக்கப்புறமும் நான் உங்களை கண்டிப்பாக சந்திச்சுட்டே இருப்பேன். ஓகே. அண்ட் இப்போது உங்களுடைய இந்த பிளான்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இப்போது அது வந்து டிலே ஆகுது இல்லை அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரீசனாக இருந்தால் என்ன காரணமாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? சார், அது வந்து டைம் மேனேஜ்மெண்ட்டாக தான் சார் இருக்கும். டைம் மேனேஜ்மெண்ட்டு, இன்னொன்று நம்ம பிளான் பண்ணது சரியாக நடக்காமல் போயிருக்கும். ஸோ இந்த டைம்குள்ளே இதை பண்ணணும் அப்படின்னு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணுவோம். அதை தாண்டி நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் ஆகுது, அந்த டார்கெட் அச்சீவ் ஆகலைன்னா ஸோ அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கான இது இருக்கும். இன்னொன்று இது வந்து க்ரியேட்டிவ் ஃபீல்ட்னால நம்ம கையில் முடிஞ்ச அளவுக்கு தான்
நம்ம இது வச்சுக்க முடியும். மற்றது வந்து டோட்டலாகவே சர்க்கம்ஸ்டன்ஸ் தான் முடிவு பண்ணும். இன்னொன்று க்ரியேட்டிவாக நம்ம ஒர்க் பண்ணுறதுனாலே வந்துட்டு நம்மளோட டைமிங்கெல்லாம் கண்டிப்பாக மிஸ்மேட்சிங்காக தான் இருக்கும். நம்மளுக்கு வந்து 9 to 6 ஜாப் கிடையாது. ஸோ நம்ம எப்போ வேணாலும் நம்ம உட்காந்து வேலை செய்ய வேண்டியதாக இருக்கும். திடீர்னு ஒரு கதை தோணும், உட்காந்து எழுத வேண்டியதாக இருக்கும். ஸோ அது ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கான ரைட்டர்ஸ் வச்சுருக்கீங்க? ரைட்டர்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 பேர் இருக்காங்க சார். வெரி 7 ரைட்டர்ஸ் இருக்காங்க. டைரக்டர்ஸ் எல்லாருமே ரைட்டர்ஸ் தான் சார். நான் இப்போ உங்கள் ஸ்டுடியோக்கு வரும்போது 2 பேர் எழுதிட்டு இருந்தாங்க. ஆமாம். எழுதிட்டு இருக்கும்போது தட்ஸ் நைஸ் டு சி. Yes. அண்ட் புக்ஸ் எல்லாம் வெளியிட்டிருக்கீங்களா? இல்லை சார். நீங்கள் எழுதுகிற கதைகளை ஏன் கதை புத்தகங்களெல்லாம் வெளியிடக்கூடாது? ஏன்னா உங்களுடைய ஒவ்வொரு ஸ்டோரியுமே வந்து ஒரு சிறுகதைகளாவோ நாவல்களாவோ ஆக்சுவலாக, ஏன்னா அது ஆக்சசபிள் மீடியான்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் ஒரு புக்காக போடும் பொழுது விஷுவல் வந்து ஒரு ஏரியானா, புக்ஸ் வந்து வேறு விதமான ஒரு இன்ஃப்ளூயன்ஸை கிரியேட் பண்ணும். ஸோ அதையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி எழுதின கதை அதை வந்து ஒரு கதை வடிவமாக எழுத்து வடிவமாக படிக்கிறதுக்கோ, அதே சமயத்தில் ஆடியோ புக்ஸ் கேட்குறதுக்கு, இதுக்கெல்லாம் கூட ஆடியன்ஸ் இருக்கா? ஓகே தட் யூ கேன் அடிஷ்னலாக மர்ச்சன்டைஸ் பண்ணலாம். இஎம்ஐ அதான் சார். இந்த மாதிரி ஒரு மென்டார் இருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. ஆக்சுவலாக நான் உங்களை மாதிரி ஒரு கிரியேட்டரோட ஒர்க் பண்ணுறது நான் தான் புண்ணியம். ஆமாம் சார். ஏன்னா எல்லாருமே நம்மளே உட்காந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோமா சார். நம்மளுக்கு தெரிஞ்ச அந்த கடிவாளம் கட்டின மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்சது மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். இது தாண்டி வெளியிருந்து யாராவது ஒருத்தவங்க வந்து கைட் பண்ணாங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு தான் நாங்களும் நினைக்கிறோம். பிராண்ட் புலி சார்பாக எங்களால் என்னென்னலாம் ஹெல்ப் பண்ண முடியும் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறோம். எங்களுக்கும் கூட கோயம்புத்தூரில் நிறையா பிளான்ஸ் இருக்கு. ஸோ உங்களோட நாங்கள் அதை கண்டிப்பாக சார் வெயிட்டிங். ஹாய், ஒரு சின்ன பிரேக். கான்டென்ட் கிரியேஷன் மூலமா உங்க பிசினஸ் ரெவென்யூவை இன்க்ரீஸ் பண்ணணுமா? பிராண்ட் புலி அகாடமி கண்டக்ட் பண்ற ஃப்ரீ லைவ் வெபினார்ல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை சாயந்தரம் 5 மணில இருந்து 7 மணி வரைக்கும் இந்த ஃப்ரீ லைவ் வெபினார் நடக்கும். அது பத்தின டீடைல்ஸ் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கு. இப்ப வீடியோவை தொடர்ந்து பாருங்க. இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ் இன்னைக்கு இப்போ யூஎஸ்ல வந்து ஒரு சர்வே எடுத்தாங்க. கிண்டர் கார்டன் கிட்ஸ் கிட்ட ஹூ யூ வாண்ட் டு பிகம் அப்படின்னா மெனி ஆஃப் த சில்ட்ரன்ஸ் செட் நாங்கள் டிக்டாக் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி. அதே மாதிரி காலேஜஸில் இன்றைக்கும் கூட போனாக்கா இன்ஜினியரிங் காலேஜில் தான் கூட பசங்க வந்து உங்களுடைய ஃப்யூச்சர் எதுனா ஒரு மினிமம் 20 to 25% பசங்க வந்து சினி ஃபீல்டு போகணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுறாங்க. யூடியூப் கிரியேட்டர் ஆகணும், இன்ஃப்ளூயன்சர் ஆகணும். இது வந்து ஒரு யங் ஜென்ரேஷன் ஜென்சி கிட்ஸ் அண்ட் ஜென் ஆல்ஃபா கிட்ஸினுடைய ஒரு தாகமாக இருக்குது. ஸோ ஆஸ்பைரிங் கிரியேட்டர்ஸ், ஆஸ்பைரிங் இன்ஃப்ளூயன்சர்ஸ், அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு 3 தம் ரூல் சொல்வீங்கன்னா என்ன தம் ரூல் சொல்வீங்க? தம் ரூல்னால் என்ன சார்? நான் சொன்ன மாதிரி கண்டென்ட் அண்ட் கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டால் மட்டும் போதாது, அதுக்கான 100% எஃபர்ட் எடுக்கணும். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு நான் பார்க்குறது நிறைய பேர்த்துக்கிட்ட இல்லை, கொஞ்சம் பேர்த்துக்கிட்ட நான் பார்க்குறது என்ன அப்படின்னா, அவங்க ஒரு விஷயத்த முயற்சி பண்ணிட்டு அப்படியே விட்டுறாங்க. நடக்கலை அப்படின்னா அதை அப்படியே விட்டுறாங்க. அதை வந்துட்டு தொடர்ந்து முயற்சி பண்ணுறதோ, அதில் வர ஃபெயிலியர்ஸ் அக்செப்ட் பண்ணுற மனநிலையோ அவங்களுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ அதை தாண்டி வரவங்க தான் ஒரு நல்ல கிரியேட்டர்ஸாவோ நல்ல இன்ஃப்ளூயன்சர்ஸாவோ வர முடியும் அப்படிங்கிறது வந்து என்னோட நம்பிக்கை. இன்னொன்று அதாவது பர்சனலாக நாங்கள் வந்து இருந்த டைமில் வந்துட்டு இந்த அளவுக்கான ஸ்பேஸ் கிடையாது, இந்த அளவுக்கு சோஷியல் மீடியாஸ் கிடையாது. நாங்கள் ஒருத்தங்கிட்ட பேசணுன்னாலே ரொம்ப தயங்குவோம். ஸோ இப்போ வந்துட்டு இவ்வளோ ஸ்பேஸ் இருந்தப்போ இதனோட வளர்ச்சி வந்து அதிகமாகிட்டு தான் போகணுமே தவிர கம்மியாக இருக்கக்கூடாது. ஆனால் இது கம்மியாகிட்டு தான் வருது இப்போது. ஸோ இதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமான காரணம் அந்த டாலரன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறத நான் பார்க்குறேன். ஸோ வந்து ஒரு தோல்வி வருதுன்னா அதை வந்து இமிடியேட்டாக அதை வந்து ஒரு பெரிய ஒரு சோகமான விஷயமாக பார்க்குறதோ, இதுக்கு மேலே நான் ஜெயிக்க முடியாத பார்க்குறதோ, ஸோ இது எல்லாமே ரொம்ப ஈஸியாக நடக்கிற ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அதை வந்து இந்த டாலரன்ஸை வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து கடைப்பிடிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட சக்ஸஸ் இருக்கும். இன்னொன்று ஃபஸ்ட்டு வந்து கண்டென்ட் வந்து கிங்கு, கன்சிஸ்டன்சி குயின்னு. இன்னொன்று நான் என் பசங்களுக்கு நான் ரொம்ப சொல்கிறது ஒன்றா, நம்ம லைஃப்பில் ரொம்ப முக்கியமான 2 விஷயம் இருக்குது சார். ஒன்று வந்து பொறுமை, இன்னொன்று பொறுமை. ரெண்டுமே பொறுமை தான். ஸோ அந்த பொறுமைங்கிறது ரொம்ப 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 ஃபாலோ பண்ணும். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்களோ சக்ஸஸும் உங்களுக்காக வெயிட் பண்ணும். ஸோ சக்ஸஸ் தான் வந்து உங்களை பொறுமையாக இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும். உடனே வந்து கையில் கொடுத்துடாது. ஒரு 1000 ஃபெயிலியர் வந்துச்சுன்னா தான் ஒரு சக்ஸஸ் வரும் அப்படிங்கிறது தான் ரேஷியோ. ஸோ இப்போ அந்த ரேஷியோ நீங்கள் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் 1000 ஃபெயிலியர்ஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணி ஆகணும். அப்போ தான் அந்த ஒரு சக்ஸஸ் உங்கள் கையில் வரும். ஸோ அதனால் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணால் போதுங்கிறது தான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள். தேங்க்யூ பிரசாந்த். தேங்க்யூ சார். பொறுமை, விடாமுயற்சி, பேஷன்ஸ் அண்ட் பர்சிவியரன்ஸ் விச் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிற மாதிரி யங் ஜென்ரேஷன் மட்டும் கிடையாது, ஓல்டு ஜென்ரேஷன் எல்லாருக்குமே இருக்கிற ஒரே ப்ராப்ளம் அந்த பொறுமை காத்து அந்த விடாமுயற்சியை தொடர்றது. அது வந்து முக்கியமான ஒரு விஷயம். ரொம்ப எக்ஸலண்ட் டேக்அவே. நாங்கள்
கண்டிப்பாக உங்களுக்கு என்னென்னலாம் எங்களால் பிராண்ட் புலி மூலமாக ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை கண்டிப்பாக பண்ணுறோம். கண்டிப்பாக அதாவது எஸ்பெஷலி பிஸ்னஸ் கான்டென்ட் கிரியேஷன் அண்ட் எஜுகேஷன் கான்டென்ட் கிரியேஷன் அதில் தான் நாங்கள் இருக்கிறோம். அந்த சரிங்க. ஸ்பேஸில் எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுவோம். உங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கும் நாங்கள் ரெடியாக இருக்கோம். கண்டிப்பாக சார் கண்டிப்பாக. அதே சமயத்தில் உங்களுடைய இஎம்ஐ சேனல் வந்து தமிழில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மல்டி சேனல்ஸ். இப்போ எத்தனை சேனல் வச்சுருக்கீங்க? சார் ஒரு 7 சேனல் 7 சேனல் இருக்குது. அந்த 7 சேனல் வந்து ஒரு 80 சேனலாக வளரணும். கண்டிப்பாக சார். ஷார்ட்கன் ஸ்டுடியோ தமிழ்நாடு ஃபுல்லாக உலகம் ஃபுல்லாக போகணும். நீங்கள் ஒரு பெரிய ஹீரோ ஆகணும். கண்டிப்பாக சார். எல்லா வாழ்த்துக்களும் சொல்கிறேன். அது கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்னு நான் நம்புறேன். தேங்க்யூ சார். உங்களுக்கும் வந்துட்டு நான் வந்து விஷ் பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான பர்சன் நான் பார்த்ததில்ல சார். இன்னொன்று இந்த அளவுக்கு யாராவது ஓப்பனாக இருப்பாங்க. இது வந்து எனக்கு நான் பர்சனலாக ஃபீல் ஆனது என்னென்னா, உங்களுக்கு கிடைக்கிறது மற்றவங்களுக்கு கிடைக்கணும்னு ஒரு ஆர்வம் இருக்குல்ல சார், அது வந்து நிறைய பேர்த்துக்கிட்ட அதுக்கு இருக்கு. காரணம் என்ன தெரியுமா பிரசாந்த்? நான் வந்து இன்டர்நேஷ்னல் கான்டென்ட் பார்க்குறேன். சரிங்க சார். எஸ்பெஷலி நான் வந்து தாய், ஜாப்பனீஸ், கொரியன், ஈவன் வியட்நாமீஸ், சைனீஸ், இந்த கான்டென்ட்ல அதில் இருக்க இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாம் கூட நான் பார்த்துட்டு இருக்கேன். சரிங்க சார். ஆக்சுவலாக அவங்களாம் ரொம்ப பெரிய உச்சத்துக்கு போயிட்டாங்க. ஆக்சுவலாக தமிழ்நாடு வந்து ஒரு கான்டென்ட் கிரியேட்டர்ஸனுடைய ஹப்பா, எப்படி வந்து ஒரு இந்தியா வந்து கம்ப்யூட்டர் கோடிங்கினுடைய ஹப்பா மாறிச்சோ அது கூட தமிழ்நாடு சிக்னிஃபிகண்ட் ரீசன். அதே மாதிரி கான்டென்ட் கிரியேஷன் நம்ம வந்து உலகத்துக்கே கான்டென்ட் கிரியேட் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து ஒரு கான்டென்ட் ஹப்பா. ஏன்னா கான்டென்ட் எக்கானமி, அட்டென்ஷன் எக்கானமி தான் ஃபியூச்சர் ஆஃப் மார்க்கெட்டிங். ஸோ அதில் வந்து தமிழ்நாடு மாறணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நம்ம உங்களுக்கு நீங்கள் பார்க்குற இதெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் விட பல மடங்கு நீங்கள் டாலர்லையும் பவுண்ட்ஸ்லையும் ஏர்ன் பண்ணக்கூடிய நாட்கள் ரொம்ப தூரத்தில் இல்லை. ஸோ அதெல்லாம் நடக்கணும். ஸோ அது நடக்கணும் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது என்னன்னா, என்டர்டெயின்மெண்ட் மட்டும் தான் நினைக்கக்கூடாது, பிஸ்னஸ் அண்ட் எஜுகேஷன் இதையும் கூட ஒரு பார்க்கணும். ஸோ அதுக்கான முயற்சியில் தான் நாங்கள் இறங்குறேன். அண்ட் உங்களுடைய பேஷன் பார்க்கும்போது நீங்கள் கண்டிப்பாக என்டர்டெயின்மெண்ட்டில் தான் இருக்கணும். ஏன்னா உங்களுடைய அதுதான் உங்களுடைய கோர். அதே சமயத்தில் உங்களுடைய டீமையோ இல்லை உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸையோ உங்களுடைய டைவர்சிஃபிகேஷனையும் அந்த ஏரியாவில் நீங்கள் கைட் பண்ணுறதுக்கு நீங்கள் இருந்தீங்கன்னா பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கு. கண்டிப்பாக. அதே சமயத்தில் உங்களுடைய கைடன்ஸ் யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் தேவை. கண்டிப்பாக ஒரு பூட் கேம்ப், ஒரு ட்ரைனிங் ஒன்று நம்ம ஒர்க் ஷாப் ஒன்று அரேஞ்ச் பண்ணலாம். அண்ட் ரியலி ஐ எம் டச்ட், ஆக்சுவலி மூவ்ட் பை with your passion and your dedication. And definitely we want to see you in a great heights. தமிழ்நாடையும் தமிழையும் ரெப்ரசென்ட் பண்ற ஒரு சக்சஸ்ஃபுல் கான்டென்ட் கிரியேட்டர் அண்ட் பிஸ்னஸ் மேனா நீங்க வரணும். கண்டிப்பா சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி சார். நன்றி சார்.